வந்து வரும். இப்போது லீஃப் ஷேப் வந்து போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வரமாட்டேங்குது. அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்களோ சேம் அதே இடத்துலையே அது வந்து ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுலேயும் வந்து ப்ராப்ளம் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் வந்து நான் போடும்போது நீங்கள் மறுபடியும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள். என்னென்னா நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன். பேக்கில் மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஸ்டிச் குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து ஈஸியாக